ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மணிமங்கலம் என்ற இந்த சிற்றூரில் அமைந்திருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோயில் முன்னால் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த கோயில் மிகவும் பழமையானது, வரலாற்று சிறப்புமிக்கது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒன்றா விளங்குது. இந்த கோயில்ல ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டிலே குறிப்பிடத்தக்கதாக 2 கல்வெட்டுகள் இருக்கிறது. அந்த 2 கல்வெட்டுகளையும் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி என்ற நூலிலே தமிழ்நாடு அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறது. இந்த கல்வெட்டுகள் இரண்டுமே குலசேகர பாண்டியனுடைய 39வது ஆட்சி ஆண்டு காலத்தில் இந்த கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுகள்ல இந்த மணிமங்கலத்தை சிவமணி சதுர்வேதி மங்கலம்னு சொல்றாங்க. இந்த கல்வெட்டுகள்ல முக்கியமா அதுல முதல் கல்வெட்டுல பிள்ளையார் நீலகங்கரையன் என்ற மன்னனை பற்றிய குறிப்புகள் அந்த கல்வெட்டுல காணப்படுது. அந்த கல்வெட்டுல இந்த ஊரை பிள்ளையார் நீலகங்கரனுடைய பண்ணை என்று இந்த ஊரை அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுக்கு 2 தோட்டங்கள் அமைப்பதற்காக 700 கோழி நிலமும் 800 கோழி நிலமும் என மொத்தம் 1500 கோழி நிலத்தை பிள்ளையார் நீலகங்கரை மன்னன் தானமாக அளித்துள்ளார். அந்த செய்தியை தான் இங்க இருக்க ஒரு கல்வெட்டு தெரிவிக்குது. பிள்ளையார் நீலகங்கரையரிடம் அகமுடைய முதலியார் ஒருவர் ஊழியராக பணியாற்றியுள்ளார். அவரை பற்றிய செய்தியும் இந்த ஆலய கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்த கோயில்ல குலசேகர பாண்டியனுடைய 38வது ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட இன்னொரு கல்வெட்டும் இடம்பெற்றிருக்கு. அந்த கல்வெட்டுல சில புதிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையார் நீலகங்கரையன் என்ற மன்னரிடம் அகமுடைய முதலியார் ஒருவர் ஊழியராக வேலை பார்த்திருக்கிறார். அவர் ஒரு கோயிலுக்கு 32 பசுக்களை தானமா கொடுத்திருக்கார். எந்த கோயிலுக்கு கொடுத்திருக்காருன்னா, இன்னைக்கு சென்னையினுடைய முக்கிய பகுதியாக விளங்குற பகுதி பல்லாவரம். இந்த பல்லாவரம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கிற திருச்சுரமுடைய நாயனார் கோயிலுக்கு விலக்கரிப்பதற்காக பிள்ளையார் நீலகங்கரனுடைய ஊழியரான அந்த அகமுடைய முதலியார் 32 பசுக்களையும் ஒரு காளை மாட்டையும் தானமாக கொடுத்திருக்கிறார். அந்த செய்தி இங்க இருக்கிற கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. மணிமங்கலம் ராஜகோபாலசாமி கோயிலில் பிள்ளையார் நீலகங்கரையனை பற்றி பல கல்வெட்டுகளை காண முடிகிறது. ராஜகோபாலசாமி கோயிலுடைய கிழக்கு பக்கச்சோற்றிலே இன்னொரு அரிய செய்தி இடம்பெற்றிருக்கு. இந்த செய்தியில் இடம்பெற்றிருப்பவர் பிள்ளையார் நீலகங்கரையன் என்ற மன்னர். இவரும் நீலகங்கரை வம்சத்திலே ஒரு புகழ்பெற்ற மன்னர்கள் ஒருவராக திகழ்கிறார். இந்த கல்வெட்டுல என்ன செய்தி இருக்குன்னா, இந்த மணிமங்கலத்தில் இருக்க இந்த ராஜகோபாலசாமி கோயிலுக்கு அருகிலேயே மேலும் 2 கோயில்கள் இருக்கு. ஒன்னு தர்மேஸ்வரர் கோயில், இன்னொன்னு கைலாயமுடைய நாயனார் கோயில். இந்த 2 கோயில்களுக்கும் திருப்பணிகள் செய்வதற்காக பிள்ளையார் நீலகங்கரையர் என்ற அந்த மன்னர் 12 வேலி நிலத்தை தானமாக வழங்கியிருக்கிறார். அந்த 12 வேலி நிலத்தின் மூலமாக பெறப்படும் வரி உள்ளிட்ட வருமானங்களை தர்மேஸ்வரர் கோயிலுக்கும் கைலாயமுடைய நாயனார் கோயிலுக்கும் திருப்பணிகள் செய்ய பயன்படுத்திக் கொள்ளுமாறு அந்த ஓலையிலே உத்தரவிட்டிருக்கிறார். அந்த செய்திகளும் இந்த கிழக்கு பக்கச்சுவற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. பஞ்சநதி வான 2ஆம் அருணகிரி பெருமாள் என்ற மன்னனும் நீலகங்கரையர்களில் புகழ்பெற்று விளங்கியுள்ளான். இம்மன்னன் தெலுங்கு சோழனான விஜயகண்ட கோபாலனின் நம்பிக்கைக்கு உரியவனாக திகழ்ந்துள்ளான். கச்சபரேஸ்வரர் ஆலயத்தின் தெற்கு பகுதி சுவர் இது. சுவற்றிலே இங்கே நீலகங்கரை மன்னர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். கோபால தேவருக்கு யாண்டு 29 பஞ்ச நதி வானனான நீலகங்கரையன். அந்த நீலகங்கரைய மன்னர் தன் பெயரில் உள்ள நந்தவனத்தை இந்த கோயிலுக்கு தானமாக அளித்திருப்பதை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. திருமழிசைக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கும் வல்லத்து வாழ்வித்த நல்லூரில் இருந்த நிலங்களை திருநீர்மலை நீர்வண்ண பெருமாளுக்கு பஞ்சநதி வான அருணகிரி பெருமாள் 2ஆம் நீலகங்கரையன் வழங்கியுள்ளார். சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள அருளாள பெருமாள் என்ற வரதராஜ பெருமாள் கோயிலிலும் இம்மன்னனது கல்வெட்டுக்கள் இடம்பெற்றுள்ளன. உலக புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களிலே ஒன்று இந்த ஆலயம். இது வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு அருளாள பெருமாள் கோயில் என்று இன்னொரு பெயரும் உண்டு. இந்த ஆலயம் பழமையான ஆலயம் மட்டுமல்ல, ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷம். ஏராளமான கல்வெட்டுகளை தாங்கி நிற்கிறது இந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே நீலகங்கரைய மன்னர்களை பற்றிய கல்வெட்டுகளும் இடம்பெற்றுள்ளன. அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புவியால பிறந்த ஆமூர் நீலகங்கரையன் என்ற மன்னனை பற்றிய கல்வெட்டுகள் இந்த ஆலயத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. சென்னையின் புறநகர் பகுதியாக விளம் குன்றத்தூருக்கு அருகிலே சோமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த சோமங்கலம் என்ற ஊரும் இந்த நீலகங்கரை மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அந்த சோமங்கலம் என்ற ஊரிலே பெறக்கூடிய வரிகளை எல்லாம் இந்த கோயில் திருக்கோபுர பணிக்காக செலவிட சொல்லி அந்த மன்னர் உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவு இந்த ஆலய கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. 2ஆம் அருணகிரி பெருமாளின் 3 கல்வெட்டுகள் திருக்கச்சூரில் இருக்கின்றன. அம்மன்னனது கொடைகள் இவற்றில் விவரிக்கப்பட்டுள்ளன. சென்னையின் புறநகர் பகுதியாக விளங்கும் குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோயிலுக்கும் இம்மன்னர் கொடையளித்துள்ளார். நீலகங்கரையர் வம்சத்தின் இன்னொரு ஒளி விளக்காக திகழ்ந்தவர்
புவியாள பிறந்த ஆமூர் நீலகங்கரையன். இம்மன்னரது மனைவியின் பெயர் நங்கையாழ்வார் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய கல்வெட்டு கூறுகிறது. இக்கோயிலில் உள்ள இன்னொரு கல்வெட்டு நீலகங்கரையன் அவனியாள பிறந்தான் மகன் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் நீலகங்கரையர் பெயரை குறிப்பிடுகிறது. நீலகங்கரைய மன்னர்கள் தொண்டை மண்டலத்தின் பல ஆலயங்களையும் பராமரித்து ஆதரித்து வந்திருக்கின்றனர். இந்த வம்சத்தைச் சேர்ந்த அரசியான பாவந்தீர்த்த நாச்சியார் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் ஆலயத்துக்கு கொடையளித்துள்ளார். இவர்கள் வானகோவரையர்கள் என்ற வன்னிய அரச வம்சத்தினருடன் திருமண உறவு கொண்டிருந்தனர் என்பதை காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் கல்வெட்டு விளக்குகிறது. சென்னைக்கு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நீலாங்கரை என்ற ஊர் நீலகங்கரையரின் பெயரால் அமைந்துள்ளது. நீலகங்கரையன் பட்டினம் என்பதே தற்போது நீலாங்கரை என்று வழங்கப்படுகிறது. நீலகங்கரையர் என்ற வன்னிய அரச மரபு காலத்தின் கோலத்தால் நலிந்து போனாலும் அவர்கள் செய்த நற்பணிகள் தமிழ்கூறு நல்லுலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். தமிழகத்தை சிறப்போடு ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள்ல நீலகங்கரைய மன்னர்களுக்கு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு. ஆனா ஒரு துரதிருஷ்டவசமா தமிழக வரலாற்றுல இவர்கள் பரவலாக அறியப்படாத அரசர்களாக இருந்திருக்காங்க. அண்மையில தமிழகத்தை ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்த பல பேர் இன்னைக்கு கதாநாயகர்களாக கருதப்படுறாங்க. அவங்களை பத்தின ஏராளமான செய்திகள் வெளிவருது, அவங்களை பத்தின திரைப்படங்கள்லாம் கூட வெளிவந்திருக்கு. ஆனால் 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தமிழ் இனத்தை, மொழியை, கோயில்களை, கலாச்சாரத்தை உயிராக மதித்து போற்றி காப்பாற்றிய அந்த நீலகங்கரைய மன்னர்களை பற்றின தகவல்கள் அதிகமாக அறியப்படவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தி. இந்த ஆவணப்படம் நீலகங்கரைய மன்னர்களுடைய வரலாற்றை சொல்வதற்கான ஒரு முதல் தொடக்கமே. இதன் மூலம் இன்னும் ஏராளமான வரலாற்று தகவல்களும் அவர்களை பற்றிய நூல்களும் வெளிவந்தால் அதுவே இந்த ஆவணப்படத்திற்கு கிடைத்த வெற்றி.